Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜரின் லாரா அத்தியாயம் 53. பிலிப்புடன் அதிக நேரம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அலுவலக வேலைகளை காலையிலே வீட்டிலேயே கவனிக்கலானால் லாரா. முடிந்தவரையில் நம்ம சேர்ந்தே இருக்க வேண்டும் என்றாள் பிலிப்பிடம். வீட்டில் உதவியாக இருப்பதற்காக ஒரு செக்ரட்டரி வேண்டும் என்று கேத்தியிடம் சொல்லி வைத்திருந்தால். அரை டசன் பெண்கள் வந்திருந்தார்கள். அவர்களில் மரியன் என்ற பெண்ணை லாராவுக்கு பிடித்திருந்தது. 25 வயது இருக்கும், பட்டு போன்ற அழகிய கூந்தல், கலகலப்பான சுபாவம். அவளுடைய படிப்பு தகுதிகளை பார்த்துவிட்டு, உனக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்குமே, ஏன் இந்த செக்ரட்டரி வேலைக்கு வந்திருக்கேன் என்று கேட்டாள். நீங்கள் ஒரு லட்சிய பெண் மேடம், நீங்களாகவே முண்டியடித்து முன்னுக்கு வந்து பெரிய சாதனைகளை செய்திருக்கீங்க. உங்கள் கீழே வேலை பார்த்தா பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, நான் உங்கள் விசிறி என்றாள் மேரியன் ராதா. லாரா அவள் முகத்தை ஆராய்ந்தாள். நீ இங்கே என்னுடன் வீட்டில் தங்கி வேலை பார்க்க வேண்டியிருக்கும். நான் விடிகாலையிலே எழுந்திருப்பவ, நீ 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு வர வேண்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு அஞ்சாதவ. லாரா புன்னகை செய்தாள். அவளுக்கு பிடித்து விட்டது. எப்படி வேலை செய்கிறேன்னு ஒரு வாரம் பார்க்குறேன் என்றாள். அந்த வார முடிவில் லாராவுக்கு தெரிந்துவிட்டது தான் ஒரு மாணிக்கத்தை கண்டெடுத்திருக்கிறோம் என்று. திறமையும் புத்தி கூர்மையும் இனிமையும் நிறைந்தவளாக இருந்தால் மேரியன். லாராவுக்கு மிகவும் வசதியாகிவிட்டது. காலை வேலைகளில் வீட்டில் வேலைகளை கவனித்துவிட்டு பிற்பகல் அலுவலம் செல்வது என்று வழக்கப்படுத்தி கொண்டாள். ஒவ்வொரு நாளும் காலையில் பிலிப்பும் லாராவும் சேர்ந்து அமர்ந்து சிற்றுண்டி அருந்துவார்கள். பிறகு பிலிப் அத்லட்டிக் ஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்தவனாக பியானோவின் முன் உட்கார்ந்து 2-3 மணி நேரம் சாதகம் செய்வான். லாரா தன் அலுவலக அறைக்கு சென்று மேரியனிடம் கடிதங்கள் டிக்டேட் செய்வாள். சில சமயங்களில் பிலிப் லாராவுக்காக சில பழைய ஸ்காட்லாந்து பாட்டுகளை இசைப்பான். லாரா நிகழ்ந்து போவாள். பின்னர் இருவரும் சேர்ந்து பகல் உணவு அருந்துவார்கள். ஒரு நாள் பிலிப் அவளிடம், கிளேஸ்பேல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்ல என்றாள். ஐயோ, அது பெரிய கதை, சொல்லி முடிக்க குறைந்தபட்சம் 5 நிமிஷம் ஆகும் என்று சிரித்தாள் லாரா. விளையாட்டில் நிஜமாகவே தெரிந்து கொள்ளத்தான் கேட்குறேன் என்றாள் அவள். போர்டிங் விடுதி பற்றி அவள் சொன்னாள். ஆனால் தன் தந்தையை பற்றி பேச பிடிக்கவில்லை. சார்ல்ஸ் தனக்கு செய்த உதவிகளை சொன்னாள். எவ்வளவு நல்ல மனிதர், ஒரு நாள் நான் அவரை பார்க்க வேண்டும் என்றான் அவன். நிச்சயமா என்றாள் லாரா. பிறகு மெக்காலிஸ்டரை பற்றி சொன்னாள். அயோக்கிய ராஸ்கல், அவனை கழுத்து நெரிச்சு கொள்ள வேண்டும் போல இருக்கிறது எனக்கு என்று கூறிய பிலிப் அவளை ஆதரத்துடன் அணைத்து கொண்டான். லாரா, இனிமேல் யாரும் உனக்கு எந்த தீங்கு இழைக்க முடியும் நான் விட மாட்டேன் என்றான். அப்போது அவன் ஒரு குறிப்பிட்ட பாட்டை இசைப்பதற்கு சாதகம் பண்ணி வந்தான். அதை பகுதியாக பிரித்து திரும்ப வாசிப்பான். பிறகு மொத்தமாக சேர்ந்து இசைப்பான். சிறிது நேரம் அருகில் இருந்து கேட்டுவிட்டு செல்வாள் லாரா. ஆரம்பத்தில் சில நாட்கள் வரையில் அவன் பியானோ வாசித்து கொண்டிருந்த போது அறைக்கு வந்து அவனை எங்காவது வெளியே செல்ல கூப்பிட்டு கொண்டிருந்தான். என்ன, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் லாங் ஐலண்டுக்கு வரும்படி நம்ம கூப்பிட்டுருக்காங்க, போகலாமா என்பாள். அல்லது ஒரு புது நாடகத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் என்பாள். அல்லது சனிக்கிழமை இரவு ஹார்வர்ட் நமக்கு விருந்துதார ஏற்பாடு பண்ணியிருக்கார் என்பாள். முதலில் பிலிப் பொறுமையாக இருந்தான். கடைசியில், பாரு டார்லிங், நான் சாதகம் செய்து கொண்டிருப்போது தயவு செய்து குறுக்கிடாத, என் கவனம் சிதறி போகிறது என்றாள். சாரி என்றாள் லாரா. இருந்தாலும் நீங்கள் ஏன் தினம் ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும்னு தான் எனக்கு புரியல. இப்போ கச்சேரி ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லையே. இல்லை, ஆனால் கொடுக்கும்போது நன்னா கொடுக்கணும்ல என்றான் பிலிப். நீ ஒரு கட்டிடம் கட்டுறேன்னு வச்சுக்கோ, அதில் ஒரு தவறு நேர்ந்தால் திருத்தி விட முடியும். பிளான்களை மாற்றலாம், குழாய்களையோ விளக்குகளையோ வேறு விதமாக மாற்றி அமைத்து விடலாம். ஆனால் இசை நிகழ்ச்சியில் 2வது சான்ஸ் என்பதே கிடையாது. எதிரில் கொட்ட கவனித்து கொண்டு ரசிகர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே ஒவ்வொரு ஸ்வரமும் சுத்தமாக விழ வேண்டும், இல்லாவிட்டு தொலைஞ்சேன். இப்போ புரிகிறது, சாரி என்று அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். அவளை அணைத்து கொண்டான் பிலிப். உனக்கு ஒரு பழைய ஜோக் தெரியுமா? ஒரு வயலின் வித்வான் வயலின் பெட்டியுடன் நியூயார்க்கில் போய் கொண்டிருந்தார். புகழ்பெற்ற இசை மன்றமான கார்னகி ஹாலில் அவருக்கு ஒரு கச்சேரி இருந்தது. ஆனால் வழி மறந்துருச்சு. தெருவில் போய் கொண்டிருந்த ஒருவரிடம் கார்னகி ஹாலுக்கு எப்படி போகுது என்று கேட்டார். அதற்கு அந்த ஆள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டு போனானா. லாரா சிரித்தார். சரி, நீங்கள் வாசிங்க, நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அலுவலக அறைக்கு சென்று வேலைகளை கவனித்து கொண்டிருந்த போது பிலிப்பின் பியானோ நாதம் காதில் விழும். நான் இத்தனை அதிர்ஷ்டக்காரி, பிலிப் பியானோ வாசிப்பதை நான் கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பெண்கள் என்னை பற்றி பொறாமைப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். இருந்தாலும் இவ்வளவு அடிக்கடி ப்ராக்டிஸ் செய்ய வேண்டுமா
என்றும் அவளுக்கு தோன்றாமல் இல்லை. தாயம் உருட்டி போட்டு பகடையாட்டம் விளையாடுவது இருவருக்கும் பிடித்திருந்தது. இருவரும் சாப்பாடு முடிந்ததும் உட்கார்ந்து விளையாடுவார்கள். அந்த சந்தோஷமான கணங்களை பொக்கிஷம் போல போற்றினாள் லாரா. ரெனோவில் காசினோவை திறக்க கொஞ்ச நாள் தான் இருந்தன. அந்த விழாவை எவ்வளவு பிரமாதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு பிரமாதமாக செய்வதென்று 6 மாதத்துக்கு முன்பிருந்தே லாரா திட்டமிட்டிருந்தாள். விளம்பர நிர்வாகியான ஜெர்ரியை கூப்பிட்டு சொல்லியிருந்தாள், உலகத்தில் மறுகோடியில் இருப்பவர்களுக்கு கூட செய்தி தர வேண்டும். சமையலில் டேலண்டட் ஆள் யாரோ அவரை நான் விருந்து தயாரிக்க கூப்பிட போகிறேன். அதே போல் ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்களை நீங்கள் வரவழைக்கணும். ஹாலிவுட்லேருந்து, நியூயார்க்லேருந்து, வாஷிங்டன்லேருந்து பெரிய பெரிய புள்ளிகளை கூப்பிடுங்க. திறப்பு விழாவுக்கு அழைப்புதல் வர வேண்டும்னு எல்லாரும் போட்டி போட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். வரப்போகிற விருந்தினர்களை பற்றிய விவரங்கள் அன்று தயாராகிவிட்டன. அதை பார்வையிட்ட லாரா, நன்றாக வேலை செய்திருக்கிறீர்கள் என்று ஜெர்ரியை பாராட்டினாள். வருவதற்கு இயலாது என்று எவ்வளவு பேர் தெரிவித்திருக்காங்க? ஒரு 2 டசன் இருக்கோம் என்றார் ஜெர்ரி. அது பரவாயில்ல, நாம் அழைப்பு அனுப்பியிருந்தது 600 பேருக்காச்சே. அப்படின்னா பரவாயில்ல என்று லாராவும் ஒப்புக்கொண்டான். அன்று காலை ஹாவர்ட் ஃபோன் செய்தான். ஒரு நல்ல நியூஸ் லாரா, சுவிட்சர்லாந்து பேங்க்காரர் இப்போ தான் தகவல் வந்தது. நமது கூட்டு முயற்சியை பற்றி விவாதிப்பதற்காக நாளைக்கு வருகிறாங்களாம். நல்ல நியூஸ். நாளை காலை 9 மணிக்கு என் அலுவலகத்தில் பேசலாமே என்றாள் லாரா. ஏற்பாடு செய்கிறேன். அன்று இரவு சாப்பிடும்போது ஃபிலிப் சொன்னான், நாளைக்கு காலையில் நான் ஒரு ரெக்கார்ட் கொடுக்க போகிறேன், நீ வர்றியா? லாரா சிறிது தயங்கினாள். சுவிட்சர்லாந்திலிருந்து பேங்க்காரர்கள் வருகிறார்களே என்று நினைவுக்கு வந்து இருந்தால், ஓ வர்றேனே என்றாள். ஹாவர்டுக்கு ஃபோன் செய்து, எனக்காக காத்திருக்காமல் நீங்கள் அவர்களுடன் பேசிக்கிட்டு இருங்க, நான் சற்று பொறுத்து வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்றாள். நகரத்தின் மறுகோடியில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அமைந்திருந்தது. திரும்பிய இடமெல்லாம் எலக்ட்ரானிக் சாதனங்கள் நிறைந்திருந்தன. ஒரு அறையில் 150 பின்னணி வாத்திய கலைஞர்கள் குழுமியிருந்தார்கள். கண்ணாடி தடுப்புக்கு பின்னே ஏராளமான ஒலிப்பதிவு இன்ஜினியர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ரெக்கார்டிங் வெகு மெதுவாக நடைபெறுகிறது என்று லாராவுக்கு தோன்றியது. நிறுத்துவதும் மறுபடி ஆரம்பிப்பதும் நிறுத்துவதும் மறுபடி ஆரம்பிப்பதுமாக இருந்தது. சிறிது இடைவேளை கிடைத்த போது ஹாவர்டுக்கு ஃபோன் செய்தாள். எங்கே இருந்து பேசுகிறாய் என்றான் ஹாவர்ட். அவர்களுக்கு பேச்சு கொடுத்து பிடித்து வைத்திருக்கிறேன், ஆனால் அவர்கள் உன்னோடு தான் பேச வேண்டுங்கிறாங்க. 1 மணி நேரத்தில் வந்துடுறேன், பேசிகிட்ருங்க என்றான். 2 மணி நேரமாகியும் ஃபிலிப்பின் ரெக்கார்டிங் முடிய காணும். மறுபடியும் ஹாவர்டுக்கு ஃபோன் செய்தாள். சாரி ஹாவர்ட், என்னால் வர முடியல, அவர்கள் நாளைக்கு வரும்படி சொல்லுங்களேன் என்றான். என்ன அப்படி தலை போகிற மாதிரி காரியங்க என்று ஹாவர்ட் கோபித்தான். என் கணவர் சுருக்கமாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் அவள். வீட்டுக்கு திரும்புகையில் லாரா சொன்னாள், நம்ம அடுத்த வாரம் ரெனோவுக்கு போகிறோம். ரெனோவில் என்ன? என்னுடைய ஹோட்டலுக்கும் கசினோவுக்கும் திறப்பு விழா புதன்கிழமை என்று நான் விமானத்தில் புறப்படுவோம். சரியாக போச்சு என்றான் ஃபிலிப். அவன் குரலில் சங்கடம் துணிது. ஏன், என்ன விஷயம்? சாரி டார்லிங், என்னால் வர முடியாது. அவனை வரித்து நோக்கினாள். என்ன சொல்கிறீங்க? முன்பே உன்னிடம் சொன்னதாக ஞாபகம், திங்களன்று நான் டூர் புறப்படுறேன். டூரா? ஆமாம், என் மேனேஜர் 6 வார காலத்துக்கு டூர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போய். ஆஸ்திரேலியாவுக்கா? பிறகு ஜப்பான், ஹாங்காங். ஃபிலிப், இதெல்லாம் சரியில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இந்த டூர் ஏற்பாடெல்லாம் தேவையே இல்லை, நான் உங்களோடு இருக்க வேணும். லாரா, என்னோட வா, எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னால் வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தற்சமயம் முடியாது, இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது என்றால் லாரா பரிதாபம். நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது. எனக்கு மட்டும் உன்னை விட்டு போக பிடிக்கிறதானே. ஆனால் டார்லிங், கல்யாணத்துக்கு முன்பே நான் எச்சரித்தேனே, என் வாழ்க்கை எப்படி தான் இருக்குன்னு. தெரியும், அதெல்லாம் அப்போது. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. எதுவும் மாறலை என்றான் ஃபிலிப் மென்மையாக. உன் மீது எனக்குள்ள மோகம் அப்படியே தான் இருக்குது. உன்னை பிரிந்து சென்றால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இதற்கு என்ன பதில் சொல்வது லாராவுக்கு தெரியவில்லை. அத்தியாயம் 54. சொன்னபடியே ஃபிலிப் வெளிநாடுகளுக்கு டூர் போய்விட்டான். அப்படி ஒரு தனிமை உணர்வு லாராவுக்கு அதுவரை ஏற்பட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கும்போது திடீர்னு ஃபிலிப்பின் நினைவு வந்துவிடும். உள்ளம் உருகி போவாள். அவனுடைய இசை உலகில் அவன் தொடர்ந்து முன்னேற வேண்டுமென்று தான் அவளும் விரும்பினாள். ஆனால் தன்னுடனே அவன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனுடன் சேர்ந்து இருந்த அற்புதமான கணங்களையும் தன் இடுப்பை தழுவிய அவன் கரங்களையும் அவனுடைய கதகதப்பையும் மென்மையையும் நினைத்து கொண்டே இருந்தாள். இந்த அளவுக்கு காதல் எவர் மீதும் என்றைக்குமே அவளுக்கு ஏற்பட்டதில்லை. தினம் தினம் ஃபிலிப் ஃபோன் செய்து பேசினான். அதில் தனிமையின் துன்பம் மேலும் அதிகரித்து தான் மிச்சம். எங்கேருந்து பேசுகிறீங்க டார்லிங் என்று அவள் கேட்பாள். இன்னும் டோக்கியோவில் தான் இருக்கேன். டூர் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. நீ என் பக்கத்தில் இல்லாதான் குறை. எனக்கும் அப்படித்தான் இருக்குது என்றாள். ஆனால் எப்படி என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. ஃபிலிப் எப்படி இருக்காரு என்று ஹாவர்ட் ஒரு நாள் கேட்டான். நல்லா இருக்காரு, ஆனால் ஏன் இப்படி செய்கிறார் ஹாவர்ட்? எதை சொல்கிற?
அவருடைய டூரை தான் சொல்கிறேன். இந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் எதுக்கு? அவருக்கு பணமே தேவையில்லையே. சாச்சா, பணத்துக்கு அவர் பியானோ வாசிக்கலையே லாரா. அதில் உள்ள ஆனந்தம் தான் அவருக்கு முக்கியம். ஃபிலிப் சொல்லும் அதே வார்த்தைகளை தான் இவரும் சொல்கிறார். அவள் அறிவு அதை புரிந்து கொண்டது, இதயம் புரிந்து கொள்ளவில்லை. ஃபிலிப்பின் மேனேஜர் வில்லியமை ஒரு நாள் ஃபோனில் கூப்பிட்டார். அவர் உள்ளூரில் தான் இருந்தார். இன்று உங்களுக்கு ஒழிவாக இருக்குமா? நான் சேர்ந்து பகல் ஒன்று சாப்பிடலாமா என்றாள். வேறு வேலை இருந்தால் கூட ஊற்றி போட்டு வர்றேன் என்றாள் அவர். ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள். இருவரும் ஹோட்டல் சந்தித்தார்கள். சாப்பிடும்போது வில்லியம் சொன்னார், உண்மையை சொல்கிறேன், ஃபிலிப் கல்யாணம் செய்து கொள்வார்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் ஒரு பாதிரியார் மாதிரி ஈடுபட்டிருக்கிற துறையில் ஏகப்பட்ட ஆர்வம். தெரியும், லாரா தயங்கினான். ஆனால் ரொம்ப அதிகமாக பிரயாணம் செய்கிறார்ல. என்ன சொல்கிறீங்க? ஃபிலிப்புக்கு இப்போ குடும்பம் இருக்குது, இன்னும் கூட ஊர் சுற்றி கொண்டு இருக்க வேண்டுமா என்றவள் வில்லியமின் முகத்தில் திகைப்பு ஏற்படுவதை கவனித்தாள். அதாவது அவர் நியூயார்க்லேயே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் சொல்லலை. இங்கே அமெரிக்காவிலே பாஸ்டன், சிகாகோ, லாஸ் ஏஞ்சலஸ் முதலிய ஊர்களில் அவருக்கு நீங்கள் கச்சேரிகளை ஏற்படுத்த செய்யலாமே. நான் சொல்கிறது, வீட்டை விட்டு வெகு தூரம் போக வேண்டாம் பாருங்கள். வில்லியம் வார்த்தைகளை அளந்து பேசினார். ஃபிலிப் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு $30,000 வாங்குகிறார் மேடம். போன வருஷம் அவருக்கு 40 வார நிகழ்ச்சிகள் இருந்தன. புரிகிறது, ஆனால் பியானோ கலைஞர்கள் உச்சத்துக்கு வருவது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு அவ்வளவு போராடி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ போராடி இருக்குன்னா, உலகம் எங்கும் ஆயிரக்கணக்கான பியானோ வாசித்து விரல் தேய்ந்து எலும்பாகிவிட்டது அவர்களுக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டாராக வந்திருப்பவங்க 4-5 பேர் தான். அவர்கள் உங்கள் கணவர் ஒருவர். இசையரங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியல. போட்டி என்றா போட்டி, கொலை போட்டி. பியானோ நிகழ்ச்சியில் போய் பாருங்கள். பியானோக்காரர் பளபளன்னு உடை உடுத்திக்கொண்டு ஜம்முன்னு இருப்பார். கொள்ள வசதியாக இருக்கிறாருன்னு அர்த்தம். மேடை விட்டு இறங்கினா பரிதாபம் தான். வீட்டு வாடகை எப்படி கொடுக்கறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வதுன்னு தவித்து கொண்டு இருப்பாங்க. தலை சிறந்த பியானோக்காரங்க வருவதற்கு ஃபிலிப்புக்கு எவ்வளோ காலம் பிடிச்சது தெரியுமா? நீங்கள் என்னடாண்ணா அதெல்லாம் பாழடிக்க சொல்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது அவருடைய எதிர்காலத்தையும் நாசம் பண்ணட்டும்னா சொல்கிறீங்க. அப்படி சொல்லலை என்றால் லாரா. அவருக்கு கிடைக்கிற வருமானத்தில் 15% உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? ஆமாம், ஃபிலிப்புக்கு கச்சேரிகள் குறைவதால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வேண்டாம் என்றால் லாரா மெதுவாக. அந்த நஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மிஸ்ஸஸ் ஃபிலிப், இதெல்லாம் நீங்கள் ஃபிலிப்புடன் பேச வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். நான் புறப்படுறேன் என்று கூறி வில்லியம் எழுந்து விட்டார். பிரபல தினசரி பத்திரிகையில் லிஸ் ஸ்மித் என்ற நிருபர் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தார். இரும்பு பட்டாம்பூச்சியின் சிறகுகள் வெட்டப்படப் போகின்றன. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கொடிகட்டி பறக்கும் அழகிய பெண்மணியை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு வெளிவர இருக்கிறது. முன்பு அவரிடம் வேலை பார்த்து ஊழியர் ஒருவர் அதை எழுதப் போகிறார். கேண்டில் லைட் பதிப்பகம் அதை வெளியிடப் போகிறது. அதை பார்த்ததும் அம்மையார் என்ன குதிக்கப் போகிறாரோ, ஏனெனில் அந்த புத்தகம் சுட பல விஷயங்களை சொல்லும் என்று தெரிகிறது. லாரா அந்த பத்திரிகை கீழே விசியடித்தார். புத்தகம் தன்னை பற்றியதான் என்று புரிந்தது. தான் கல்தா கொடுத்த செக்ரட்டரி கர்ட்ரூட் தான் அதை எழுதுகிறார் என்பதும் புரிந்தது. விளம்பரம், பப்ளிசிட்டி முதலியவற்றை கவனித்துக் கொள்ளும் நிர்வாகியான செர்ரியை கூப்பிட்டு அனுப்பினார். லிஸ் ஸ்மித் எழுதியிருப்பதை படிச்சிங்களா? இப்போ தான் படித்தேன். இந்த விஷயத்தில் நாம் எதுவும் செய்ய முடியாது. நாம் எல்லாம் செய்ய முடியும். என் கீழே வேலை செய்கிற ஊழியர்கள் அத்தனை பேரும் வேலையில் இருக்கும்போதும் சரி, வேலை விட்டு போனாலும் சரி, என்னை பற்றி எதுவும் எழுத மாட்டோம் என்று எழுதி கையெழுத்து போட்டு தந்திருக்காங்க. ஆகவே கர்ட்ரூடுக்கு என்னை பற்றி எழுத எந்த உரிமையும் கிடையாது. அந்த பதிப்பகத்தின் மீது வழக்கு தொடர்ந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஜெரி தலையோசை, அது நல்லதில்லை. ஏன்? ஏன்னா அது தேவையில்லாத மோசமான விளம்பரத்தை ஏற்படுத்தும். பேசாமல் இப்படியே விட்டுவிட்டோன்னா சிறு சலசலப்போடு ஓய்ந்துடும். தடுக்க போனால் சூறாவளி ஆகிடும். லாரா அதை ஒப்புக்கொள்ள தயாராகிடும். அந்த பதிப்பகத்தின் சொந்தக்காரர் யார் என்று கண்டுபிடிங்கள் என கட்டளையிட்டார். கேண்டில் லைட் பதிப்பகத்தின் சொந்தக்காரர் லாரன்ஸ் என்ற ஒருவர் என்பது 1 மணி நேரத்துக்கெல்லாம் தெரிய வந்தது. அவருக்கு ஃபோன் போட்டான். நான் லாரா கேமரன் பேசுகிறேன். என்னை பற்றி ஒரு புத்தகம் நீங்கள் வெளியிடுவதாக கேள்விப்பட்டேன். ஓ, லிஸ் ஸ்மித் எழுதியதை படிச்சிங்களா? ஆமாம், உண்மைதான் மேடம். அதை வெளியிட்டால் என் சொந்த வாழ்க்கையில் தலையிடுவதற்காக உங்கள் மீது வழக்கு போடுவேன், ஜாக்கிரதை. மறுமுறையில் அவர் பதிலளித்தார். உங்கள் வக்கீலிடம் இதை பற்றி நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள நபர் நீங்கள். சொந்த வாழ்க்கை என்றெல்லாம் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. கர்ட்ரூட் எழுதி தந்ததை படித்தோம். பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது. என்னை பற்றி எதுவும் எழுதுவதில்லைன்னு கர்ட்ரூட் எனக்கு எழுதி கொடுத்துருக்கா. அதனால் உங்களுக்கும் கர்ட்ரூடுக்கும் உள்ள விவகாரம். நீங்கள் அவள் மீது வேணுமானால் வழக்கு போடுங்க. ஆனால் அதற்குள் புத்தகம் வந்துடும் என்று லாரா எண்ணிக்கொண்டாள். அந்த புத்தகம் வெளிவரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்வேன். வந்தால் உங்கள் 2இல் 1 பார்த்துருவேன். நீங்கள் அத்துமாரி பேசுகிறீங்க. ஆகவே இத்துடன் நம்ம பேச்சை முடித்துக்கொள்வது நல்லது. குட் பை. டெலிஃபோனை வைத்து விட்டார் லாரன்ஸ். என்ன தைரியம்? லாரா யோசனையில் உட்கார்ந்துருந்தால். பிறகு ஹாவர்டை கூப்பிட்டார். கேண்டில் லைட்டுங்கிற பதிப்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவன் தோள்களை குலுக்கி கொண்டார். அது ஒரு சின்ன நிறுவனம். பரபரப்பாக ஏதாவது வெளியிட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. மட்டானாவை பற்றி கூட ஏதோ வெளியிட்டாங்க. தேங்க்ஸ், நான் பார்த்துக்கொள்கிறேன். ஹாவர்டுக்கு தலைவலி மண்டை பிளந்தது.
சமீப காலமாக அடிக்கடி இந்த மாதிரி தலைவலி வருகிறது. தூக்கமும் சரியானபடி இல்லை. வேலையிலும் நிறைய நெருக்கடிகள். வேலைகளின் வேகம் தன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருப்பது தெரிந்தது. சிறிது நிதானமாக வேலைகள் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அவளிடம் சொல்ல வேண்டும். ஒருவேளை பசியினால் தலையை வலிக்கிறதோ? செக்ரட்டரியிடம் இன்டர்காமில் பேசினான். பெஸ், எனக்கு சாப்பாடு வரவழைச்சு அனுப்புறியா? மறுமுனையில் நிசப்தம். என்ன பெஸ், ஜோக் பண்ணுகிறீங்களா மிஸ்டர் ஹாவர்ட்? ஜோக்கா இல்லையா? ஏன் இப்போ தானே சாப்பாடு சாப்பிட்டீங்க? அவளுக்கு சுருக்கென்று தைத்தது. உங்களுக்கு மறுபடியும் பசி இருந்ததா? இல்லை என்றாள். இப்போது நினைவு வந்தது. சாப்பாட்டில் சாலடும் சாண்ட்விச்சும் கூட இருந்ததே. கடவுளை, நான் ஏன் இப்படி ஆகிக்கொண்டிருக்கேன்? என்ன ஆயிற்று எனக்கு? சும்மா தமாஷ் பண்ண பெஸ் என்று சொல்லி ஃபோனை வைத்தான். தமாஷா எனக்கு நேர்ந்திருப்பது. ரெனோவில் கேமரன் பேலஸ் ஹோட்டலுக்கும் கெசினோவுக்கும் திறப்பு விழா அமர்க்களமாக நடைபெற்றது. ஹோட்டலில் அத்தனை அறைகளும் புக் ஆகியிருந்தன. கெசினோவில் சூதாட்டம் ஆடுபவர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அழைத்திருந்த பிரமுகர்களுக்கு எவ்வளவோ சிறப்பான வசதிகள் செய்து தர முடியுமோ அவ்வளவும் செய்திருந்தால் லாரா. எல்லாரும் வந்திருந்தார். ஒரே ஒருவர் தான் வரவில்லை என்று வருத்தத்துடன் எண்ணிக்கொண்டான். பிலிப் பிரம்மாண்டமான பூங்கத்துடன் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். கண்ணே, நீதான் என் வாழ்க்கையில் சங்கீதம், ஒன்று நினைக்காத நேரம் இல்லை என்று எழுதியிருந்தார். பால் மார்ட்டின் வந்திருந்தார். நேர லாராவோட வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் லாரா, உனது முந்தைய சாதனைகளால் அத்தனையோ இதற்கு முன் நிற்காது என்றார். தேங்க்ஸ் பாஸ், நீங்கள் தான் இவ்வளவுக்கும் காரணம். நீங்கள் இல்லைன்னா என்னால் என்ன செய்திருக்க முடியும்? அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். பிலிப் எங்க? அவரால் வர முடியல, டூரில் இருக்கார். எங்கேயோ பியானோவை தட்டிக்கிட்டு இருப்பார். இது எவ்வளோ முக்கியமான விழா உன் வாழ்க்கையில். உன் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டாம் அவரே. லாரா புன்னகை செய்தார். வர வேண்டும் என்று விரும்பினார். பாவம். ஹோட்டல் மேனேஜர் லாராவை தேடிக்கொண்டு வந்தார். பிரமாதமான தினம் இன்றைக்கில்ல, ஹோட்டலில் எல்லா அறைகளும் அடுத்த 3 மாதத்துக்கு புக் ஆகிவிட்டன என்றார் உற்சாகமாக. தொடர்ந்து அப்படியே இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்க டொனால்ட் என்றாள் அவள். இது ஒரு தங்கச் சுரங்கம் மேடம் என்றார் மேனேஜர். 4 பக்கம் பார்த்துவிட்டு, எங்கே உங்கள் கணவர்? அவரை சந்திக்க வேணும்னு ஆவலோடு காத்திருக்கேன் என்றார். அவரால் வர முடியல என்றாள் லாரா. எங்கேயோ பியானோவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பால் மார்ட்டின் சொன்னது நினைவு வந்தது. கேளிக்கை நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெற்றன. லாரா தான் நட்சத்திரமாக விளங்கினாள். வந்திருந்த அத்தனை பேரும் அவளை சந்திக்கவும் தொட்டு பேசவும் விரும்பினார்கள். பத்திரிகையாளர்கள் மொத்த பேரும் வந்திருந்தார்கள். டிவிக்கும் ரேடியோவுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்தாள். எல்லாமே சிறப்பாக நடந்தன. உங்கள் கணவர்னே எங்கே என்ற அவர்கள் கேட்கும் வரையில். அவர்கள் கேட்க லாராவின் தர்ம சங்கடம் அதிகரித்து கொண்டிருந்தது. அவர் இன்று ஏன் என் அருகில் இருந்திருக்கக்கூடாதா? இசை நிகழ்ச்சியை ஒத்தி வைத்திருக்கக்கூடாதா என்று மனத்துக்குள் எண்ணினாலும் இனிமையாக புன்னகை செய்தபடி இன்று வர முடியாமல் போனதில் பிலிப்புக்கே ரொம்ப ஏமாற்றம், பாவம் என்று பதிலளித்துக் கொண்டிருந்தாள். தொடரும்.